வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஆர்ட்ரி ரெண்டு ஆர்ட்ரியும் சேர்ந்து ஒன்றா வர்றது தான். ஓகேவா? ஸோ அயோட்டா பல்மோனரி ஆர்ட்ரி ரெண்டு பேரும் சேர்ந்து சிங்கிள் ஆர்ட்ரியாக இருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிளாக வந்துட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டு ஆர்ட்ரியாக டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் இருக்கக்கூடாது, ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். ஸோ அப்படி கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அயோட்டாக்கும் இது ரெண்டுக்கும் இடையில கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கூட அக்கம்பனியாக யார் வந்துடுவாங்க அப்படின்னா வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட் வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா தான் நமக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அந்த சைல்டு வந்து உயிரோடு இருக்க முடியும். ஓகேவா? இல்லாட்டி நமக்கு டிஆக்சிடென்ட் பிளட் மட்டும் போகிற மாதிரி வந்துடும். ஸோ வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட்டும் இது கூடயே வந்துடும். ஸோ இதில் எஃபெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்க டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் சரி ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் சரி ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். ஸோ ஃப்ளோ எல்லாமே மிக்ஸ் ஆகியே தான் நடக்கும். ஓகேவா? ஸோ மிக்ஸ் ஆகியே போகிறனால இது லீட்ஸ் டு சயனோசிஸ், ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் நடக்கும். ஸோ இதில் அந்த சில்ட்ரனோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம்னா அவங்க ஃபஸ்ட்டு பேர்த் ஆகும்போதே இம்மீடியட்டாக அவங்களுக்கு சயனோசிஸ் வந்திருக்கும். அதே போல் சிஹெச்எஃப் கன்ஜெஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு வந்து போதுமான ஆக்சிஜன் வந்து கிடைக்காது, செவரல் டேஸ் டு வீக்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீக்ஸ் வரைக்குமே தாங்கும், ஒரு சிலருக்கு ஒரு சில டேஸ்லேயே வந்து சிஹெச்எஃபோட சிம்டம்ஸ்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதே போல் டிஸ்ஃப்னியாக இருக்கும், அவங்களால ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத், மூச்சு விட முடியாது. அதே போல் அவங்களுக்கு ஃபீடிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே போல் த்ரிவ் அப்படின்னா நார்மலாக புசிட்டிக்காக வளர்றதான் த்ரிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தை வந்து புசிட்டிக்காக வளராது. அதே போல் அடிக்கடி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரும். ஓகேவா? இந்த ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக ஹார்ட் சவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டோலிக் கிளிக் வந்து அடிக்கடி கேட்கும், ஃப்ரீக்வெண்ட்லி ஆடிபிளாக இருக்கும் சிஸ்டோலிக் கிளிக். ஸோ ஸ்டெர்னல் பார்டரில் அப்பர் லெஃப்ட்டில் இது கேட்கும் சிஸ்டோலிக் கிளிக். ஸோ இதில் எலக்ட்ரோகார்டியோகிராஃப் பண்ணி பார்த்தோம், இசிஜியில் பார்த்தோன்னா என்ன தெரியும், நமக்கு பை வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும். 70% கேஸில், ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே ஆர்ட்ரி தானே, ஸோ அதனால் பை வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும். எக்ஸ்ரே ஸ்டடி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கார்டியோ மெகாலி, இங்கே ஹைப்பர்ட்ரோஃபி வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கார்டியோ மெகாலி இருக்கும். எக்கோ கார்டியோகிராம்லேயும் சேம் தான், நமக்கு வென்ட்ரிகுலர் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அதே போல் அந்த ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸை வந்து நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும் எக்கோவில். அடுத்ததான் இப்போ நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். இப்போ ஒன்ஸ் ஒருத்தருக்கு ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் வந்துருச்சு, அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணலாம்? அவங்களுக்கு மெடிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டாலிஸ் ட்ரக்ஸு, டயூரோட்டிக்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்த ப்ராப்ளம் வராது. விகரஸ் ஆன்டி கன்ஜஸ்டிவ் மெஷர்ஸ் தான் அதெல்லாம். ஓகேவா? ஆன்டி கன்ஜஸ்டிவ் அப்படின்னா தடுப்பு நடவடிக்கை, நமக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஓகே, அடுத்ததாக சர்ஜரியில் கரெக்டிவ் ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? நமக்கு வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பல்மோனரி ஆர்ட்ரி அயோட்டாவை வந்து தனித்தனியாக பிரிப்பாங்க. பல்மோனரி ஆர்ட்ரி தனியாக, அயோட்டாவை தனியாக பிரித்து அட்டாச் பண்ணி ரைட் ஏடிஎம் கூட ஒன்றையும் லெஃப்ட் ஏடிஎம் கூடயும் வச்சு பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வந்து ஹோமோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், பை மீன்ஸ் ஆஃப் ஹோமோகிராஃப்ட். ஸோ இதில் மோர்டாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கிரேட்டர் தென் 10% அப்படின்னு சொல்லலாம். சர்ஜரி பண்ணவங்கள 10%க்கும் மேலே வந்து டெத் ஆகிருக்காங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோசஸ் ரெண்டு ஆர்ட்ரியும் ஒரே ஆர்ட்ரியாக வர அந்த ஒரு கண்டிஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்ஸ்டைன்ஸ் அனாமலி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.